மகளே, நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்போதும் முழுக்க முழுக்க உன்னுடையதாகவே இருக்கிறது. அம்மாவுடையதும் என்னுடையதுமான பொருள்கள் அனைத்தும் பெருகி குவிந்திருக்கும் உனது பொருள்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஓரங்களில் கிடக்கின்றன. பிந்தைய உனது பருவகால பொருள்களாலும் புத்தகங்களாலும் மட்டுமின்றி முந்தைய உனது பாலியகால விளையாட்டு பொருள்களாலும் நீ இந்த வீட்டை ஆக்கிரமித்திருந்தாய். உனது அத்தனை தோழிகளும் உன் வீடென்றே இதை ஊராருக்கு அடையாளப்படுத்தியுள்ளனர். நீ வீட்டில் வாழ்ந்த காலத்தில், ஐயா இப்ப நான் எங்க வீட்டில் தானே இருக்கேன், சினுங்களாக யாரிடமாவது சொல்வாய். எங்க வீட்டுக்கு வாயே, வாஞ்சையோடு யாரையாவது அழைப்பாய். ஐயோ நேரமாச்சு, எங்க வீட்டுக்கு போகணும், எங்கிருந்தேனும் பதட்டமாக புறப்படுவாய். உன் பொருட்டு ஒலித்து அடங்கிய கெட்டி மேளத்துக்கு பிறகு மாமியார் வீட்டிலிருந்து இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்று யாரிடமோ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், உனக்கென்று ஒரு வீடற்றவளாக. தந்தையை பிரிந்திருக்கும் மகள்கள் எல்லாம் இந்த கவிதையை படித்தவுடன் அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், தந்தை இருந்தாலும் தந்தை இல்லாவிட்டாலும் அந்த வீடுகளுக்கு வந்து சேருவார்கள் இந்த கவிதையை படித்தவுடன்.